நாமக்கல் மாவட்டம் சிங்கிலிப்பட்டி கிராம மக்கள் 100 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை தவிர்த்து வருவது தெரியவந்துள்ளது. தமிழரின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நாமக்கல் அடுத்த சிங்கிலிப்பட்டி கிராம மக்கள் நூற்றாண்டாக பொங்கல் பண்டிகையை தவிர்த்து வருவது தெரியவந்துள்ளது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்திய போது படைக்கப்பட்ட பொங்கலை நாய் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதை அபசகுணமாக கருதிய மக்கள் அது முதல் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தை தவிர்த்து வருகின்றனர். இதனிடையே கடந்த 10 ஆண்டுக்கு முன்பு சிங்கிலிப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளங்கோ பொங்கல் வைத்து வழிபாடு நடத்திய போது அவரது வீட்டில் இருந்த கறவை மாடு திடீரென இறந்ததாக தெரிகிறது. இதனால் சிங்கிலிப்பட்டி கிராம மக்கள் பொங்கல் பண்டிகையை முற்றிலுமாக தவிர்த்து வருகின்றனர். வழக்கமாக தமிழ்நாடு பூரா பொங்கல் கொண்டாடி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய கிராமத்தில் மட்டும் இதுவரைக்கும் பொங்கல் வைத்ததில்லை. ஆனால் என்ன காரணம் ஏது என்னன்னு கேட்குறப்போ முன்னோர் காலகட்டத்தில் பொங்கல் வைக்கும்போது அது நாய் ஏதோ சாப்பிட்டுருச்சு, அது ஒரு கெட்ட சகுனமாக எண்ணி பொங்கல் வைக்கிறத நிறுத்திட்டாங்க. அப்புறம் இடையில மறுபடியும் பொங்கல் மீறி வச்சாங்க. வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கால்நடைகள் அடிக்கடி இறந்து போயிடுது. பொங்கல் வைக்குமா கால்நடைகள், அது ஏதோ ஒரு கெட்ட சாபமாக எண்ணி அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளங்கோ என்பவர் அதையெல்லாம் அந்த முற்போக்கு சிந்தனை மாற்றணுங்கிறதுக்காக கோவில் மாரியம்மன் கோவில் திடல் சமத்துவ பொங்கல்ங்கிற முறையில் ஒரு பொங்கல் விழாவை ஏற்பாடு செஞ்சு அதன் மூலிமா நாங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுவும் சில 3 ஆண்டுகள் தான் நடந்தது. 4வது ஆண்டுல இருந்து அதுலேயும் கால்நடைகள் இறக்க ஆரம்பிச்சதுனால அவருடைய முயற்சியும் பலனளிக்காமல் போயிடுச்சு. அதனால இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போனவங்க கூட பொங்கல் வைக்கிறது இல்லைங்க. அதனால இங்கே வைக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாம் மற்ற வேலைகளை மற்ற வேலை எல்லாம் செய்யலாங்க. என்ன படிப்பீங்க? அதெல்லாம் செய்வாங்க. பொங்கல் மட்டும் வைக்கிறது இல்லை.